வெல்கம் டு சேஷாத் வெப். குக் வித் கோமல் நிகழ்ச்சியின் பிரச்சனையை பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கிற நிலையில் சக ஆங்கராக இருந்த விஜய் ரக்ஷன் தற்போது இது குறித்து பேசியிருப்பது வைரலாகி வருது. பொதுவாக சில ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் தான் ரசிகர்களிடம் பெரிய இடம் பிடிக்கும். அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த குக் வித் கோமல் நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளங்க. 4 சீசன்களை கடந்து ஹாட் ஸ்டாரில் ஒரு எபிசோட் தாமதமாக வந்தால் கூட சண்டை போடுற அளவுக்கு கூட மக்கள் இருந்ததெல்லாம் ஒரு நேரம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீசன் தொடங்கியதிலிருந்தே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான். முதலில் மீடியா மெசன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வெளியேறிச்சு. அதுக்கு தொடர்ந்து சக நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட்டும் வெளியே போயிட்டாரு. இதனால ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இதனால ஆரம்பத்திலேயே பிரச்சனையுடன் தொடங்கியது குக் வித் கோமாளின் 5வது சீசன். இருந்தும் வித்தியாசமான டாஸ்க் வச்சு ரசிகர்களை தக்க வச்சுக்கொள்ள புதிய நிறுவனமான பாக்ஸ் ஆஃபீஸ் பெரும் பாடுபட்டதாக கூறப்படுது. ஆனால் தற்போது இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதாக அமைஞ்சிருக்கிறது இந்த மணிமேகலையுடைய வெளியேற்றம். கடந்த வாரம் பாதி எபிசோட்லேயே மணிமேகலை வெளியேறினார். அந்த இரவே என்னுடைய ஆங்கரிங்க்கு ஒருவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வராரு. இதற்கு முன் நான் பயணித்த நிறுவனத்தில் பாசிட்டிவ் மட்டுமே இருந்துச்சு. தற்போது இருக்கும் குக் வித் கோமாளி நெகட்டிவிட்டி மட்டும்தான் அடிமைத்தனம் அதிகரிச்சிட்டு இருக்கதா பதிவிட்டிருந்தாரு. இதைத் தொடர்ந்து பிரச்சனை வெடிச்சிச்சு. மணிமேகலைக்கு ஆதரவாக பிரியங்காவிற்கு எதிராகவும் ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்த கோமாளிகள் ஒருவராக பேச தொடங்கியிருக்கிறாங்க. அதுபோல் அங்கிருந்த சக ஆங்கரான ரக்ஷன் இது குறித்து பேசியிருக்காரு. பிரியங்கா அக்கா வந்த நாள்லேருந்தே மணிமேகலைக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் அவங்களோட ஜூனியர் அப்படிங்கிறதுனால அதை குறித்து நான் கேட்டுக்குவேன். ஆனால் மணிமேகலையும் ரொம்ப வருடமாக விஜேவாக இருக்கிறதுனால அதுவே பிரச்சனையாகிவிட்டதாக தெரிவிச்சிருக்கிறாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.